அத்தியாயம் 17. எலே, கடைசியில ஜெயிச்சது யாரு? கருவாச்சி தானே? அத்து விட்டாக. அழிச்சாட்டியம் பண்ணியும் பார்த்தாக. நேத்து காட்டுல புதையல் எடுத்த மாதிரி கையில பிள்ளையோட வந்துட்டாளா இல்லையா? ஆதியில அப்பன் இல்ல, இப்ப ஆத்தாளும் இல்ல. உள்ளங்கையில அடுப்ப கூட்டி ஒருத்தியா கஞ்சி காய்ச்சுற மாதிரி ஒத்தையில பிள்ளை பெத்து ஒன்னும் நடக்காத மாதிரி நடந்து வந்துட்டாளப்பா. கட்டையும் கட்டின தாலி கழுத்துல, கட்டையும் கொடுத்த பிள்ளை இடுப்புல. இன்னைக்கு சொல்றேன், எழுதிக்க. என்னைக்கு இருந்தாலும் சடையத்தேவன் தேடி வச்ச சொத்தை கட்டி ஆள போறது யாரு? கருவாச்சி மகன்தானப்பா. கட்டைய மூஞ்சில கரும்புலி செம்புலி குத்தாத குறைதான். அவன் காது படவே பேசுது கடந்து போற சனம். காஞ்ச மிளகாயில விதைக்கெல்லாம் ஓடி வந்து மிளகா மூக்குல சேர்ற மாதிரி. அவன் உடம்புல இருக்கிற கோபம் எல்லாம் ஒண்ணு கூடி திரண்டு மூக்கு நுனியில வந்து உட்கார்ந்துருச்சு மூட்டை முடிச்சோட. தீக்குச்சி எல்லாம் தேவையில்லை. அவன் மூக்கு மேல 10 அங்குல தூரத்துக்கு வச்சாலும் பத்திக்கிறோம் பீடி. அவன் சின்ன மூக்கு வெடைக்கிறப்ப துவாரம் 2 விரிஞ்சு விரிஞ்சு 2 கொட்டாவி விடுது. சொத்து கேட்பாலாமில்ல, சொத்து. அவ பிள்ளைய கண்டந்துண்டமா பிச்சு பிச்சு காக்காய்க்கு போட்டுட்டா என் கூட படுத்து பெற முடியுமா இன்னொரு பிள்ளை? எலே, நரி நண்டை தூக்குற மாதிரி துண்டா தூக்கிட்டு வாங்கடா அவ பெத்து வச்சிருக்கிற பிண்டத்தை. எரிஞ்சுக்கிட்டு இருந்த பீடிய தீயோட வாய்க்குள்ள தள்ளி கரிச்சு கரிச்சுன்னு மென்னு தின்னு நாக்க பல்லுல நர நரன்னு வழிச்சு கரேர்னு காரி துப்புறான் கட்டையன். வீட்டு வாசல்ல கிடந்த வெள்ளிக்கல்லுல உட்காந்து வெத்தலை தட்டிக்கிட்டு இருக்காரு சடையத்தேவரு. இடிச்ச கூலிக்கு எனக்கு ஒரு பங்குன்னு எவனும் கேட்டுற கூடாதுங்கிறதுக்காக அவரா இடிச்சு அவரா போட்டுக்கிறது தான் அவரோட வெகு நாளைய வெத்தலை கொள்கை. விழுகட்டும் அவர் காதுலன்னு வேணும்னே பேசிட்டு போறாங்க விவகாரம் பிடிச்ச 2-3 ஆளுக. கருவாச்சி புள்ள கருப்பா செவப்பா? குங்கும பூவை பால்ல போட்டு குடங்குடமா குடிச்சாலும் சிவீர்னா இருக்கும் கட்டையனுக்கும் கருவாச்சிக்கும் பிறந்த பிள்ளை. அவங்க வம்ச நிறம்தான் கருப்பு. பிள்ளை யார் மாதிரி இருக்கு? அவங்க அப்பா மாதிரியா ஆத்தா மாதிரியா? 2 கழுதைக மாதிரியும் இல்லையா? பிறகு அவங்க தாத்தன் சடையத்தேவர் சாடையான். காலம் முறுக்கு புழிஞ்ச முதுகு தண்டுக்குள்ள சிலீர்னு ஒரு மின்னல் ஓடி மறைஞ்சதுல சிலுத்து போகுது கிழவனுக்கு. வெத்தலை உரல்ல தாளம் தப்புது. ஒத்தையில பிள்ளை எடுத்து வந்தவளை ஊரே வேடிக்கை பார்த்துட்டு போக வீட்டு வெளிக்கதவை சாத்திட்டு நடுவாசல்ல தயிர் பலகைய போட்டு கருவாச்சி உடம்பெல்லாம் மஞ்சு பூசி அவளை ஒட்டு துணி இல்லாம உட்கார வச்சு இளம் வெந்நிய சொம்புல மோந்து எட்டி நின்னுக்கிட்டு அவ மேல சல்லு சல்லுன்னு வீசி அடிக்கிறா ரங்கம்மா. சும்மா மஞ்சள் மழை பெஞ்ச மாதிரி ஒழுகி வருது தண்ணி உடம்பெல்லாம். போதுமாத்தா போதுமாத்தா, கையில தண்ணிய தடுத்து கத்துறா கருவாச்சி. ஏய், சும்மா இருறி. பிள்ளை பெத்த பச்சை உடம்புல பிசுகு போகணுமா இல்லையா? கிட்ட வந்து மூஞ்சி தேய்ச்சி முதுகு தேய்ச்சி முன் மார்பு கழுவி விட்டவ தண்ணி ஊத்திக்கிட்டே வகுத்த புடிச்சு வலிக்காம ஒரு கசக்கு கசக்கி விடுறா. கசகச கசன்னு வெளியேறுது கழிவு கசடெல்லாம். உடம்புல ஒழுகுற மஞ்ச தண்ணியும் உறுப்புல ஒழுகுற செந்தண்ணியும் சேர்ந்து புது நிறம் கொடுத்து போகுது வாசல் வழி. பேறுகாலம் ஆன பொம்பளைக்கு 30 நாளைக்கு இருக்கும் தீட்டு. சில பொம்பளைகளை 3 மாசம் வரைக்கும் தீட்டி போட்டு. கருவாச்சிய கரன்னு தேய்ச்சி கழுவி வந்தவ யாத்தேன்னு அலறிட்டா அவ உயிர் தளத்தை உத்து பார்த்ததும். அடி பாதகத்தி மகளே, பூவா இருக்க வேண்டிய இடத்த புண்ணா வச்சிருக்கியே. புண்பட்ட இடத்த புகையிட்டு ஆத்துன்னு அதுக்கு ஒரு வைத்தியமும் ஆரம்பிச்சிட்டா ரங்கம்மா. ஒரு மண்சட்டியில அடுப்பு கங்குகளை அள்ளி கொட்டுனா. அதுல சாம்பிராணிய அள்ளி எரிஞ்சா. அதுக்கு மேல ஆவரங்கொலைய பரப்பி அதுக்கு மேல வேப்பங்கொலைய வச்சா. சட்டியில இருந்த சந்துகள்ல வெள்ளைப்பூடு தோலையும் அள்ளி போட்டா. சுவத்தை புடிச்சு நின்னுக்கிட்டு கால் 2ஐயும் அகட்டி வெயிடி ஆத்தான்னு அதட்டுனா. சீலைய திரட்டி சுருட்டி 2 காலையும் அவ அகட்டி நிக்க காலுக்கு மத்தியில மண்சட்டி நீட்டி இவ புகைப்பூடம் போட கவுட்டு வழி போகுதையா புகை மண்டலம் புண்பட்ட இடம் தேடி. ஆவி பிடிச்ச பொம்பளைய ஆதரவா அணைச்சு பாயில படுக்க வச்சாக. தோலெல்லாம் திட்டு திட்டா ரத்தம் கட்டி பிசுகொட்டி கிடந்த பிறந்த பிள்ளைய தூக்கி உடம்பெல்லாம் நச நச நசன்னு நல்லெண்ணெய தடவி கம்மா கரம்பைய தேய்ச்சி கழுவி விடவும் சும்மா பளபளன்னு கண்ணாடி மாதிரி ஆகி போனா கருவாச்சி மகன். குளிப்பாட்டின புள்ளைக்கு லேசா சாம்பிராணிய காட்டி ஆத்தாளோட சேர்த்து விடவும் அது முதலா வாய் பொறுத்துது முளையில. சப்புது பிள்ளை, தாய்ப்பால் இல்ல. பேறுகாலம் பார்க்க ஆத்தா இல்லேங்கிற வருத்தத்துல கடைசி 10 நாளா அன்னந்தண்ணி இல்லாம அழுதுகிட்டே இருந்தவளுக்கு குழாயில திருகி விட்ட மாதிரி கொட்டவா போகுது பாலு. எலே கொன்னவாயா, வெள்ளாட்டம் பால் இருந்தா பீச்சி வெரசா கொண்டாடா. எங்க போய் புடிச்சானோ, எத்தனை ஆட்டுல பீச்சினானோ. 1/4 மணி நேரத்துல ஓடி வந்துட்டான் 1/4 சொம்பு பாலோட.
ஆட்டு ரோமம் பால்ல கிடந்தா மாட்டிக்கிரும் பிள்ளைக்குன்னு வெறும் துணியில வடிகட்டி சங்குல ஊத்துனா பாலை பன்னருவா எடுத்தா. அத உள்ளடுப்புல போட்டு ஓரம் சூடு வச்சா. சுட்ட பன்னருவா மூக்க சங்குல செலுத்த சுளீர்னு சத்தம் போட்டு சுட்டுட்டேன்னு சொல்லுச்சு பாலு. புகட்டிட்டா வைத்தியச்சி. தாயில்லாத பிள்ளைகளுக்கும் தாய்ப்பால் இல்லாத பிள்ளைகளுக்கும் ஆடும் மாடும் தான் ஆத்தா. தேனி சந்தைக்கு போய் திருக்கை மீன் கருவாடும் நெத்திலியும் வாங்கிட்டு வரணும். அதுல பச்சை பூடு போட்டு குழம்பு வச்சு கொடுத்தா பால் கட்டும் பச்சை உடம்புக்காரிக்கு. 4 ஆளுக கம்ப சுத்தி என்னைய வளைச்சு வளைச்சு அடிச்ச மாதிரி மேலு காலு வலிக்குது. பேய் பசி பசிக்குது. இப்ப என்ன கொடுத்தாலும் திம்பேன். எதாகிலும் குடுங்க. வைத்தியச்சியும் பவளத்தையும் கெஞ்சி கேக்குறா கருவாச்சி. இந்தாத்தா, வகுத்து புள்ளக்காரி எதையும் திங்கலாம். கைப்புள்ளக்காரி கண்டதையும் திங்கப்படாது. பிள்ளைக்கு ஆகாது. வாய கட்டுனவ பிள்ளை வளப்பா, வயித்த கட்டுனவ புருஷன் வளப்பான்னு சும்மாவா சொன்னாங்க? விடிய அடுப்புல தண்ணி பானை வச்சு அதுல புளி இலைய அமுக்கி கொதிக்க வச்சு இடுப்புக்கு தண்ணி ஊத்தி சுக்கு களி கிண்டி சூடு ஆறும் முன்ன நல்லெண்ணெயை ஊத்தி நறுக்கா கருப்பட்டி போட்டு அவ 2 வாய் திங்க என் பேரன் எங்கன்னு கேட்டு வந்துட்டாரு சுப்பஞ்செட்டியாரு. பாயில கிடந்த பயல மடியில தூக்கி வச்சு கொஞ்சிட்டு சட்டைக்கு உள்கூட்டுல கைய விட்டு தங்கச்சங்கிலியை எடுத்து பிள்ளை கழுத்துல போட்டு, கை காசு போட்டு செய்முறை செய்ய வக்கில்லைனாலும் கடனை திருப்பி கட்ட தெம்பு இருக்கு தாயி. என் மகளுக்கு உன் ஆத்தா போட்ட சங்கிலிய உன் மகனுக்கு நான் திருப்பி போட்டிருக்கேன்னு சொல்லி வயசான கண்ணில் அழுதாரு. களி திண்டுக்கிட்டு இருந்தவ தன்னை அறியாம எச்சி கை எடுத்து கும்பிட்டா பெரியவரை. கோழி அடிச்சு கும்பா நிறைய குழம்பு வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி எலும்பில்லாத கறியா எடுத்து தின்னு மகளே தின்னுன்னு திங்க வச்சு அவ உடம்ப தேத்த 3ஆ நாளே கண்ணு கசிய ஆரம்பிச்சிருச்சு காம்பு. முதல்ல மஞ்சளா வருது சீம்பாலு. முட்டி முட்டி முண்டுது பிள்ளை. எப்பே உட்காந்துக்கிட்டே பறக்கிற மாதிரில இருக்கு பயப்புள்ள பால் குடிக்கிறது. கடவுளே, இதுல யார் சுகம் பெருசு? குடிக்கிற தாய்க்கா இல்ல குடிக்கிற பிள்ளைக்கா? இதுல 2 சுகம் எங்க இருக்கு? பிள்ளை சுகமும் சேர்ந்து தாய்க்கு, தாய் சுகமும் சேர்ந்து பிள்ளைக்கு. 3ஆ நாள் வந்து குமிஞ்சு போனாக முதலக்கம்பட்டி ஆளுக. அரிசி ஒரு பையில, பேறுகால செலவு அப்படின்னா பிள்ளை ஈன்றவளுக்கான நாட்டு மருந்து பொருள்கள். பேறுகால செலவு ஒரு பையில, 4-5 வெடக்கோழி குஞ்சுக கையில, ஆணும் பொண்ணுமா 10-12 பேர் வந்து பிள்ளை இடுப்புல ஒரு வெள்ளி அருணா கயிறையும் கட்டி விட்டுட்டு பிறந்து வந்துட்டாண்டா பீம மகராசான்னு பெருமையும் பேசிக்கிட்டாக. பேறுகாலமான வீடு தீட்டு வீடுன்னு சொல்லுவாங்க. 9 நாள் தீட்டு கழியாம அங்க யாரும் தங்குறதும் இல்ல உங்குறதும் இல்ல. செய்முறையை செஞ்சு புட்டு போயிட்டு வாரோம்னு பொழுதிருக்க போயிட்டாக. தாயும் பிள்ளையும் படுத்திருக்கிற பாய சுத்தி வட்டமா ஒரு சாம்பல் கோடு போட்டு விடுவாக. அப்படி செஞ்சா பேய் பிசாசு அண்டாதுங்கிற நம்பிக்கை. ஆனா ஈ எறும்பு தாண்டாதுங்கிறது தான் யதார்த்தம். அந்த சாம்பல் வட்டத்துக்குள்ள படுத்திருக்கா கருவாச்சி. பல்லு முளைக்காத பிள்ளை வாயில கட்ட விரல் வச்சு கடி கடிங்கிறா. இளம் ஈரை அழுத்த அழுத்த என்னென்னமோ ஆகுது பிள்ளை பெத்த உடம்புக்குள்ள. இப்ப பாயில கிடக்கிற நீயா மகனே? 10 மாசம் படுத்திருந்த என் வகுத்துக்குள்ள. உன்னைய நான் காப்பாத்த போறேனா? என்னைய நீ காப்பாத்த போறியா? பிறந்து மண்ணுல விழுந்ததுல இருந்து நீ அழுகவே இல்லையே மகனே. உனக்கும் சேர்த்து அழுதுட்டா ஆத்தா அதே போதும்னு நினைக்கிறியா? நீ வகுத்துக்குள்ள வளர்ந்து வரல மகனே, என் வைராகியத்துல வளர்ந்து வந்திருக்க. பொழைச்சி காமிக்கணும்டா இந்த பூமியில. 5ஆம் நாளே காஞ்சி விழுந்து போச்சப்பா உன் தொப்புள் கொடி. ஆனா எந்த நாள்லயும் விழுந்துடக்கூடாதுடா உன் வைராகியம். முள்ளுல கிடக்குடா மகனே ஆத்தா முந்தான. வளர்ந்து ஆளாகி வந்து எடுத்து விடு. கைய கால உதறி காடா விளக்கு வெளிச்சத்துல சிரிக்குது பிள்ளை. முதலக்கம்பட்டி ஆளுக கொடுத்த பேறுகால செலவுல இருந்து காயங்கருப்பட்டி சேர்க்கிறா ரங்கம்மாவும் பவளமும். மஞ்சள், கடுகு, சுக்கு, மிளகு, திப்பிலி, தேசாவதாரம், ஓமம், சதக்குப்பை, சித்தரத்தை, வசம்பு, பெருங்காயம், வால்மிளகு எல்லாத்தையும் வரட்டோட்ல போட்டு வறுத்தாக. உரல்ல போட்டு நொறுங்க இடிச்சாக. ஒரு சிரட்டை மேல இளந்துணி போட்டு அதுல இடிச்சத போட்டு சலிச்சாக. அரை வீச வெள்ளைப்பூடை எடுத்து பல்லு பல்லா உரிச்சு இளஞ்சூட்ல நல்லெண்ணெய் விட்டு அரை வேக்காடா வதக்குனாக. இடிச்ச பொடிய அதுல கொட்டி உடைச்ச கருப்பட்டிய உள்ள போட்டு பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி எடுத்தாக. ஒரு பஞ்சாமிர்த பதத்துக்கு வந்ததும் மாமியாளுக்கு மருமக ஊத்துற மாதிரி பட்டும் படாம நெய் விட்டு வெளாவி ஒரே பதமா இறக்கி உரியில தூக்கி வச்சிட்டாக. உரியில வச்சிட்டா எறும்பு கிரும்பு ஏறாது, நாய் பூனை நக்காது.
எப்பப்ப வேணுமோ அப்பப்ப பிள்ளை பெத்தவ எடுத்து தின்னுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அத்தனை சக்தி அந்த காயங்கருப்பட்டிக்கு. ஊறாத பாலையும் இழுத்து ஊத்திப்புடும் ஊத்தி. யாரும் நினைக்கல. 5ஆம் நாளும் குளிர் காய்ச்சல் வந்துருச்சு பிள்ளைக்கு. மழையில நனைஞ்ச பிள்ளைக்கு மார்சளி புடிச்சிருந்துச்சு. அதான் காய்ச்சல் வந்துருச்சு. இன்னைக்கு நாளைக்குள்ள இறங்கிரணும் காய்ச்சல். இல்லாட்டி ஜன்னி வந்தாலும் வந்துரும். பிள்ளைக்கு இப்பவே 10 போட்டாகணும். அடுப்புல வரட்டோட்ட வச்சு அளவா கேப்பமாவ வச்சா. வேணுங்கிற தண்ணிய விட்டு கெட்டிப்படாம கிண்டுனா. களிப்பதத்துக்கு அது கூடி வாரப்ப ஒரு சிட்டிகை குங்குமத்தை போட்டு கொழ கொழன்னு இறக்குனா. ராமர் அணிலுக்கு கோடு போட்டாருன்னு சொல்ற மாதிரி அதை எடுத்து பிள்ளை உச்சந்தலையில 3 விரலும் இழுக்கி விட்டா. நெத்தியில 10 போட்டா. அடிக்காது வரைக்கும் இழுக்கி விட்டா. 2 நாளா சூடு கொஞ்சம் குறையுதே தவிர அடங்கல. என் பிள்ளைக்கு ஒன்னும் ஆகிராதே. பெத்த வகுறு நடுங்குது கருவாச்சிக்கு. பிள்ளைக்கு ஒன்னும் ஆகல. அவளுக்கு தான் ஒன்னு ஆகி போச்சு. காய்ச்ச வந்த பிள்ளை தாய் மார்புல வாய் வைக்காதில்லையா? 2 நாளா பிள்ளை குடிக்காததுனால கட்டி போச்சு மார்பு கருவாச்சிக்கு. நெஞ்சு நிறப்பெருக்கா இருப்பதனால வின்னு வின்னுன்னு தெறிக்குது விட்டு விட்டு. பொதுவா பேறுகாலம் ஆன பொம்பளைகளுக்கு 2 வலி வரும். வகுத்துல சுண்டு வலி, மாறுல நெஞ்சு வலி. சுண்டு வலி வரல கருவாச்சிக்கு, நெஞ்சு வலி வந்துருச்சு இப்போ. சொல்லி விட்டதும் கையில இருந்த கஞ்சி தட்டை தரையில வச்சுட்டு கூடவே ஓடி வந்துட்டா மருத்துவச்சி சீலையம்மா. எத்தனை மார்புக்கு எடுத்து விட்டவ, இது அவளுக்கு லேசு. அஞ்சாத, பயப்படாத. செத்த வெடத்துல சொடக்கெடுத்த விரலு மாதிரி சொகப்படுத்துறேன் தாயி. பாதி கிழிஞ்ச பழைய சீலையை எடுத்தா. இளம் வெந்நீல நினைச்சா. முறுக்கு புழிஞ்சா. கருவாச்சிய மண்டி போட்டு உட்கார வச்சா. கனத்த மார்பு 2யும் துணிக்குள்ள அள்ளி போட்டு கட்டி பின்பக்கம் முதுகுல ஒரு சுத்து சுத்தி முடிச்சு போட்டா. மார்பு தரைய பார்க்க குனிஞ்சா. இப்ப முழங்கால அவ முதுகுல அழுத்தி இருக்கிறா சீலைய. ஈரத்துணி வழியா சார சாரையா ஒழுகுதையா பாலு. தாய்ப்பாலே சுத்தம். இது வடிகட்டின தாய்ப்பாலு. மருத்துவச்சி கசக்காம கசக்குறா. அழுத்தாம அழுத்துறா. காம்பு வழியா வீசம்படி பால் வெளியேறுது. பாலுக்கு பின்னாலே வாரேன்னு வலியும் வெளியேறுது. இப்ப எப்படி இருக்கு தாயி? வகுத்துல இருந்து ஒரு பிள்ளையை இறக்கி வச்ச மாதிரி இப்ப நெஞ்சில இருந்து ஒரு பிள்ளையை இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. 2 பேரும் முதுக காட்டிக்கிட்டு சுவத்து பக்கம் நின்னு வைத்தியம் பார்த்து முடிச்சாக. திரும்பி பார்த்தா பிள்ளைய போட்டு வச்ச பாய் கிடக்கு. பாயில போட்டு வச்ச பிள்ளைய காணோம்.